رمضان رمضان ما أحلى رمضان، خير وبركات من كل مكان. رمضان يا سلام، تقوى وصيام، تراويح وقيام، ذكر وقرآن. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. ஒரு அத்தா தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று குர்ஆன் சில செய்திகளை சொல்கிறது. பொதுவாகவே அத்தாமார்கள் அல்லது உம்மாமார்கள் பிள்ளைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்லா படிச்சாதான் நல்லா இருக்க முடியும், நல்லா சம்பாதிக்க முடியும், 4 பேர் மெச்சுற மாதிரி வாழ முடியும். பொதுவாகவே இயற்கை அப்படித்தான் இருக்குது, அதனால சொல்லுவாங்க. ஆனால் சில தகப்பன்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சில காரியங்களை சொன்னதாக குர்ஆன் சொல்கிறது. சூரத்து லுக்மானில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்ன செய்தியை அல்லாஹ் நிறைய செய்திகளை சொல்கிறார். وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள். وَهُوَ يَعِظُهُ, அந்த பிள்ளைக்கு உபதேசம் செய்யும் முகமாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். முதல்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு சொன்ன செய்தி, லா துஷ்ரிகு பில்லாஹ், எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுக்கு இணை வச்சிராது. இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், ஷிர்க் என்பதுதான், இணை வைத்தல் என்பதுதான் மிக பிரம்மாண்டமான பாவம். அதனால அந்த காரியத்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுக்கு நீ செஞ்சிராத. நீ யாரையாவது காலேஜ்ல படிக்கும் போது பொண்ணா இருந்து ஒரு மாற்று மதத்துல உள்ள ஒரு ஆணை விரும்பி அந்த விரும்பின காரணத்துக்காக உன்னுடைய ஈமானை இழந்துராத. நீ ஆணா இருந்து ஒரு பொண்ணை விரும்பி அந்த பிள்ளைக்காக உன்னுடைய ஈமானை இழந்துராத. ஏன்னா ஷிர்க் என்பது மிக மோசமான ஒரு பாவம், அந்த காரியத்தை நீ செய்து விடாது என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு சொன்ன முதல் உபதேசம், நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத. ரெண்டாவது சொல்றாங்க, மகனே வலா துஸஹிர் ஹத்தக லின்னாஸ், மக்கள்கிட்ட முகம் திருப்பி வாழாத. யார்கிட்டையும் கோபப்பட்டு அவனை பார்த்த உடனேயே வெறுப்பின் காரணத்தை முகத்தை திருப்பாத. அது நல்ல பழக்கம் இல்லை. எல்லார்ட்டையும் நல்ல மாதிரி வாழணும், யாரை பார்த்தாலும் சிரித்த முகத்தோட பழகணும். அதனால நீ யாரையாவது பார்த்து மக்களிடத்தில் கன்னத்தை திருப்பாத, முகத்தை திருப்பாத, கடுகடுப்பா போகாத. இது ரெண்டாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிற செய்தி. மூணாவது சொல்றாங்க, வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியில பெருமையா நடக்காத, சாதாரணமா போப்பா. நாம அல்லாஹ்வுடைய அடிமைதான், எவ்வளவு உயர்ந்தாலும் அடிமைத்தனம் நம்மளை விட்டு போகாது. அதனால பூமியில பெருமையா நடக்காத என்று 3 விஷயங்களை ஒரு தொடராக பேசிய லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அடுத்து மகனை இப்படி கூப்பிடுறாங்க, யா புனைய, மகனே அகிமி ஸலாத்த, தொழுகையை விட்டுறாத. எந்த காலத்திலையும் நீ தொழுகையை விடாத, நல்லா யோசிக்கணும். ஷிர்க் வைக்காதேன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை அல்லாஹ்வோடு நடக்கிற விதத்தை விட மற்ற மக்களோடு நடக்கிற விதம் ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம், ஷரியத், இஸ்லாமிய ஷரியத் என்பது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையில கோளாறு ஏற்பட்டா அல்லாஹ் மன்னிப்பான். அவன் நாடுனா மன்னிப்பான், மன்னிக்காமல் இருப்பாது அவனுடைய இஷ்டம். ஆனா ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய விஷயத்துல ஏதாவது கோளாறு செஞ்சா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அந்த மனுஷன் தான் மன்னிக்கணும். அதனால 4வது அவங்க சொன்னாங்க, அகிமி ஸலா, தொழு, வஅம்ரு பில் மஅரூஃப், நல்லத மக்களுக்கு சொல்லு, வன்ஹா அனில் முன்கர், தீமையை தடுத்துட்டு வா, வஸ்பிர் அலா மா அஸாபக, உனக்கு ஏதாவது சோதனைகள் ஏற்பட்டா பொறுமையாயிரு, இன்ன ஸாலிக மின் அஸ்மில் உமூர், இதுதான் பிரம்மாண்டமான விஷயம்.
இந்த 4 காரியம் இருக்குது. தொழணும், நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும், சோதனைகள் வந்தா பொறுமையா இருக்கணும், புலம்ப கூடாது. இந்த 4 காரியங்களையும் சொல்லிக்கிட்டு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னதாலிக்கு மின் அஸ்மில் உமூர், இதுதான் காரியங்கள்ல ரொம்ப உறுதியானது, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னாங்க. பிள்ளை இப்படித்தான் வளர்த்தாங்க. இந்த காரியங்களை எல்லாம் சொல்லி வளர்த்து அந்த பிள்ளை எப்படி வந்தாரு? ஒரு காலகட்டத்துல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மரணப்படுக்கையில படுத்திருக்கிறாங்க. அப்ப தன்னுடைய மகன் நல்ல மாதிரி வந்திருக்காரா அப்படிங்கறத சோதிக்கிறதுக்காக மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, எத்தான் நான் மௌத்தாக போறேன், அதனால எனக்கு ஒரு ஆசை இருக்குது, உலகத்திலேயே சொர்க்கத்தினுடைய மண்ணை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால சொர்க்கத்தினுடைய மண்ணை எடுத்துட்டு வான்னா. உடனே பிள்ளை தானால போனார். நம்ம பிள்ளையா இருந்தா கேட்கும், இந்த வாப்பா விட்டு அடிக்கிறீங்கள அப்படின்னு. ஆனா அவர் பாட்டுக்கு போனாரு. கொஞ்ச நேரத்துல மண்ணை எடுத்துட்டு வந்துட்டாரு. ஒரு தாள்ல கொஞ்சம் மண்ணை மடக்கி கொண்டு வந்து அத்தா கையில கொடுத்தாரு. கொடுத்த உடனே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் வாங்கி பிரிச்சு பார்த்துட்டு, என்னத்தா இது, சொர்க்கத்தினுடைய மண்ணு உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சுன்னு கேட்டாங்க. அப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகன் சொன்னாங்க, வாப்பா நீங்க சொன்னீங்கல்ல உம்மாவினுடைய காலடிதான் பிள்ளையினுடைய சொர்க்கம்னு சொன்னீங்கல்ல, அம்மா நான் போனேன், உம்மா சமயக்கட்டுல மாவு பிணைஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த மாவு பிணையும் போது உம்மாட்ட சொன்னேன், உம்மா கொஞ்சம் காலை நீட்டுமான்னு சொன்னேன். உம்மா காலை நீட்டுச்சு. அந்த கால்ல கொஞ்சோண்டு மண் துகள்கள் ஒட்டி இருந்துச்சு. அதை அப்படியே தடவி எடுத்து இந்த பேப்பர்ல கொண்டு வந்திருக்கிறேன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், என் பிள்ளைய நான் நல்லா வளர்த்திருக்கிறேன். நான் என் பிள்ளை நல்ல, இனிமேல் எந்த காலத்துல என் பிள்ளை கெட்டு போக மாட்டான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்தாங்க. அப்ப ஒரு பிள்ளை, ஒரு அத்தா ஒரு பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. ஒரு காலகட்டம் இருந்தது, அந்த காலகட்டத்துல அத்தாமார்கள் பிள்ளைகளை எங்கெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க. இப்ப நம்முடைய நடைமுறை என்ன? நம்ம பிள்ளை எங்கெல்லாம் கூட்டிட்டு போவோம்? ஒரு விருந்து கூப்பிட்டா கூட்டிட்டு போவோம், ஒரு தர்கால கொடியேற்றம்னா கூட்டிட்டு போவோம், வேடிக்கை பார்க்கட்டும் அப்படின்னு. இப்படி பழக்கங்கள் இருக்குது. ஆனா நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையில இப்படி இருந்தது. ஷாஃபி மذஹபுடைய மிகப்பெரிய ஃபகீஹ் இமாம் இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார், எனக்கு வயசு 7. அது 7 வயசுல இருக்கும்போது எங்க அத்தா ஒரு ஜனாசா வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. எங்க அத்தா ஊர்ல ஒரு நல்ல மனுஷர், சூஃபி, அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்ற ஒரு ஞானி. 7 வயசா இருக்கிற என்ன ஒரு ஜனாசா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த வீட்டுக்கு போனா மையத்தை குளிப்பாட்டி கொண்டு வந்து கஃன் போட்டு வச்சிருக்கிறாங்க அடக்கிறதுக்காக. எல்லாரும் பார்த்து அந்த மையத்தை பார்த்து ரொம்ப வருத்தமா இருக்கிறாங்க. எங்க அத்தா உள்ள போன உடனே கேட்டாங்க, ஏம்மான்னு கேட்டாங்க. நாங்க மையத்தை குளிப்பாட்டிட்டோம், குளிப்பாட்டி தொடச்சிட்டோம், ஆனா இந்த கண்ணுல மட்டும் தண்ணி இருந்துகிட்டே இருக்குது, மையத்தை அழுற மாதிரி தெரியுதுன்னா. அப்ப எங்க அத்தா கையில இருந்த ஒரு துணியை வச்சு அந்த கண்ணுல உள்ள தண்ணியை தொடச்சாங்க. தொடச்சிட்டு விட்டுட்டாங்க. மீண்டும் கொஞ்ச நேரத்துல கண்ணுல தண்ணி நிரம்பி இருக்குது. அப்ப எங்க அத்தா விளங்கிக்கிட்டாங்க, மையத்தை என்ன செய்யுது, அழுது. இது மையத்தை குளிப்பாட்டின ஈர தண்ணி இல்ல, மையத்தினுடைய கண்ணுல இருந்து வரக்கூடிய தண்ணி கண்ணீருதான் அப்படின்னு எங்க அத்தா புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் வெளியே போக சொன்னாங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் வெளியே போங்கன்னு சொன்னாங்க. போய்கிட்டு தனியா மையத்தோட கொஞ்ச நேரம் நின்னாங்க. நின்று வெளியே வந்தாங்க. வந்து கேட்டாங்க, இந்த மையத்தை குளிப்பாட்டினது யாருன்னு கேட்டாங்க. அப்ப இன்னாரு தான் குளிப்பாட்டினாங்க அப்படின்னு ஒரு ஆளை சொன்னாங்க. சொன்ன உடனே எங்க அத்தா சொல்லிச்சு, அந்த மையத்தை சொல்லுது, என்ன குளிப்பாட்டினவன் ஏற்கனவே குளிப்பு கடமையான ஒருத்தன், அவனுக்கு குளிப்பு கடமையா இருக்குது. அந்த லட்சணத்துல அவன் என்ன குளிப்பாட்டிட்டான், அவன் சொந்த பொதுவாக குளிப்பு கடமையா இருக்கிறவன் இன்னொரு காரியத்தை செய்ய முடியாது. ஏன்னா தொழுறது ஹராம், அவனுக்கு எல்லாமே ஹராமா இருக்குது. இந்த ஹராமா இருக்கிற நிலைமையில அவன் உள்ள வந்து என்ன குளிப்பாட்டிட்டான், என்ன தொட்டுட்டான் என்று வருத்தப்பட்டு அந்த மையத்தை அழுது அப்படின்னு எங்க அத்தா சொன்னாங்க. நான் 7 வயசு புள்ள, அவங்க சொன்னதை நான் காதுல நல்லா வாங்கிக்கிட்டேன். அந்த நேரத்துலதான் நான் ஒரு முடிவெடுத்தேன், நான் ஃபக்கீஹாக, ஃபிக்ஹ் தெரிந்த ஒரு மகானாக, ஆலிமாக மாற வேண்டும். ஒரு ஜனாசாவுக்கு என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமா சப்தத்தை உயர்த்தி பேசணும் என்கிற வெறி எனக்கு வந்துச்சு அப்படின்னு 7 வயசுல இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி சொல்கிறார். அப்ப எதனால அந்த உணர்வு அவருக்கு வந்தது? ஒரு ஜனாசா வீட்டுக்கு அத்தா பிள்ளையை கூட்டிட்டு போனதுனால வந்தது. நம்ம அத்தா மௌத்தா போயிட்டாங்க. நம்ம அத்தா மௌத்தா போறதுனால கபருக்கு நாம ஜியாரத்துக்கு போறோம். ஜியாரத்துக்கு போகும்போது நம்மளுடைய சின்ன பையனை கூட்டிட்டு போய்
இது எங்க அத்தா, நான் அத்தா மௌத்தா போனதுனால எங்க அத்தாவுடைய கபருக்கு வந்திருக்கிறேன், நான் சலான் சொல்றேன், அவருக்காக துவா செய்யறேன், நீயும் சலான் சொல்லு என்று நாம் உருவாக்குனா நாம மௌத்தா போன பின்னால அவன் மோத கூட்டிட்டு வருவான். இப்ப நம்ம அத்தாட கபருக்கு நாம நம்ம பிள்ளையை கூட்டிட்டு போனா நாம மௌத்தா போன பின்னால அவனுடைய மகனை கூட்டிட்டு வருவான். அப்ப பழக்கப்படுத்த வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. நம்முடைய முன்னோருடைய பிள்ளைகளை எங்கெல்லாம் அழைச்சிட்டு போனாங்க. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாது இமாமுல் ஹரமைன் பேர். அவங்க மக்காவிலையும் மதீனாவிலையும் தான் இமாமாவை இருந்திருக்கிறாங்க, ஆலிமா இருந்திருக்கிறாங்க. அந்த 2 இடத்துல உட்கார்ந்து தான் நூற்றுக்கணக்கான கிதாபுகளை எழுதியிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு பேரு இமாமுல் ஹரமைன். இப்ப கஸ்ஸாலி இமாமுடைய உஸ்தாது அவங்க. அந்த இமாமுல் ஹரமைன் சொல்றாங்க, நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க ஊரினுடைய அரசன் திடீர்னு பல்சபியா மாறிட்டான். பல்சபி அப்படின்னா எல்லாம் இயற்கை, உலகத்துல அல்லாஹ் எல்லாம் கிடையாது, இயற்கை தான், இயற்கையாக உருவானதுதான் அப்படிங்கிற அந்த பல்சபி தத்துவத்துக்கு அவன் மாறிட்டான். மாறிக்கிட்டு அந்த ஊர்ல இருந்த ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னா, இறைவன் இருக்கிறான், அவனுடைய அதிகாரம் எல்லா இடத்திலையும் இருக்குது, அவன் பார்வை எல்லா இடத்திலையும் விழுது அப்படிங்கறத நீங்க நிரூபிக்கணும். நிரூபிக்கலைன்னா இந்த ஊர்ல ஒரு அஜத்து உடம்புலையும் தலை இருக்காதுன்னா. ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளால எல்லாரும் இதை நிரூபிச்சாகணும் என்று சொன்னா, அப்படி சொல்லும் போது அந்த ஊரினுடைய பெரிய ஆலிமாக இருந்தது எங்க அத்தா. இமாமுல் ஹரமைன் சொல்கிறார், அந்த ஊரினுடைய பெரிய ஆலிமாக இருந்தவங்க எங்க அத்தா. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது. அந்த நாளினுடைய நேரத்தில் அரசு சபைக்கு எல்லா ஆலிம்களும் அழைக்கப்பட்டார்கள். அதுல சிலர்கள் சில ஆதாரங்களை சொன்னாங்க. மன்னனால ஏத்துக்க முடியல, ஒரு நிர்கதியான நிலை, யாராலும் அவன் விரும்புற அளவுக்கு ஆதாரம் சொல்ல முடியல. அப்ப எல்லாருமே பயந்து இருக்கிற நேரத்துல இமாமுல் ஹரமைன் சொல்கிறார், எனக்கு வயசு 7 தான். அந்த 7 வயசா இருந்தன்னா அந்த அரச சபையில எங்க அத்தா என்னை கூட்டிட்டு போயிருந்தாங்க. அந்த நேரத்துல மன்னன்ட்ட நான் கேட்டேன், நான் சொல்லவான்னு கேட்டேன். அவன் ஆடி போயிட்டான். இவ்வளவு பெரிய ஆலிம்களால சொல்ல முடியல, உன்னால சொல்ல முடியுமான்னு கேட்டான். சொல்ல முடியுமே, சொல்றதுக்கு இருமை சொல்றதுக்கு வயசு என்ன தடை இருக்குது? வயசெல்லாம் ஒண்ணும் வயசும் சைஸும் தேவையில்லை, விஷயம் தானா வரக்கூடியது, நான் சொல்றேன் அப்படின்னா சொல்லுங்க என்னாரு. இமாமுல் ஹரமைன் ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, அந்த சின்ன வயசுல உனக்கு என்ன வேணும்? அல்லாஹ்வுடைய பார்வை எல்லா இடத்துலயும் இருக்கு, அவ்வளவுதானே. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம மீன் விழுங்கிச்சு அப்படின்னு குர்ஆன் சொல்லுது, படிச்சிருக்கிறியா? படிச்சிருக்கிறேன். மீன் வயிற்றுல இருக்கிற யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா? சொன்னாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? லா இலாஹ எந்த இறைவனும் இல்ல, இல்லா அன்த ஒன்ன தவிர, அப்படிதானே அர்த்தம். ஒன்ன தவிர எந்த இறைவனும் இல்ல, சுப்ஹானக நீ தூய்மையானவன், யாருமே இல்லாம ஒண்ணுமே இல்லாம, முன்னால ஒண்ணுமே இல்லாம ஒன்ன தவிர எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம தனியா நிக்கிறோம், ஒன்ன என்ன பண்றேன்னு பாரு, என்ன சொல்லுவான்? பைத்தியம், நல்லாதான் இருந்தாரு, திடீர்னு வெயில் கூடுனதுனால கொஞ்சம் ஒரு சைஸா அலைகிறாரு, மலைக்கு துவா செய்யுங்க, அவர் மாறிடுவாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப இங்க அவர் பேசும்போது அந்த என்கிறது முன்னிலையை காட்டக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த முன்னிலையை காட்டக்கூடிய ஒரு வார்த்தை முன்னால ஒரு பொருள் இருக்கணும் அப்படிங்கறது சொல்லும். அது சொல்றதை வச்சு பார்த்தா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹ இல்லா அன்தேன்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப யாரை பார்த்து சொன்னாங்க? அல்லாஹ்வை பார்த்தானே சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் அங்க இருக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய அறியுதல் அங்கேயும் போகணுமா இல்லையா? ஆமா, ஏத்துக்கிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்களா? போனாங்க. மேராஜ் எங்க நடந்துச்சு? 7 வாரத்துக்கு மேல நடந்துச்சு. மீன் வயிறுங்கிறது பூமிக்கு கீழே தண்ணீர்ல நடந்தது. மேராஜ் 7 வாரத்துக்கு மேல நடந்தது. 7 வாரத்துக்கு மேல அல்லாஹ்வை சந்திக்கும் போது என்ன சொன்னாங்க? லா உஹ்சி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக. அல்லாஹ்வே, உன்னை எப்படி வரையறுத்து புகழணும்னு எனக்கு தெரியாது, நீ உன்னை எப்படி புகழ விரும்புறியோ அந்த புகழ் உனக்குன்னாங்க. இங்கேயும் ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்தினாங்க? அன்தங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க, அலைக்கேங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. லா உஹ்சி ஸனாஅன் அலைக அன்த இப்படி எல்லாம் சொன்னாங்களா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய அறியுதல் எங்கேயும் இருக்குது, வானத்திலையும் இருக்கு. அல்லாஹ்வுடைய அறியுதல் எங்கேயும் இருக்குது, பூமிக்கு கீழையும் இருக்குது. அப்படின்னா எல்லா இடங்களையும் அவருடைய அதிகாரம் இருக்கிறதானே அர்த்தம். ஆமா,
அன்றிலிருந்து அவன் பல்சபி தத்துவத்தை விட்டு முஸ்லிம்களுடைய தத்துவத்திற்கு மாறியதாக தப்சீர் ரூஹுல் பயான்ல இருக்கு. அப்ப நம்முடைய முன்னோர்கள் பிள்ளைகளை எங்க அழைச்சிட்டு போனாங்க என்று பார்க்கிற போது மௌத்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. அரசு சபைகளில் கல்வி பேசப்படுகிற இடங்களுக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். இப்படியெல்லாம் இருந்து அந்த குழந்தைகளை பண்படுத்தி உருவாக்கிய விதம் குர்ஆனும் ஹதீஸும் இமாம்களுடைய வரலாறு நமக்கு சொல்கிறது. அவ பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் செய்தனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன வசியத்து செய்தார்களோ பிள்ளைகளுடைய மனசுல அல்லாஹ் அல்லாஹ் என்கிற சிந்தனையை விதைக்கணும். அவன் அப்படி இப்படி போகும் போதெல்லாம் அல்லாஹ் உன்னை கவனிக்கிறான், அல்லாஹ் உன்னை கண்காணிக்கிறான், அவனுடைய கண்காணிப்பு வட்டத்திற்குள் நீ இருக்கிறாய். அதை மீறி என் பார்வை வேணா உன்னை ஒண்ணும் பண்ணாம இருக்கலாம். ஒரு தனி அறையில உட்கார்ந்து செல்ல நோண்டுகிற போது நீ என்ன செய்கிறாய் என்பது எனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னையும் என்னையும் படைத்த ரப்புக்கு தெரியும். இந்த எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் என்கிற உள்ளுணர்வு கொடுக்கப்பட்டவர்களாக பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும் என்று லுக்மான் சூராவின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் அவன் விரும்புகிற குணமற்றவர்களாக கபூல் செய்வானாக என்கிற பிரார்த்தனையோடு நான் அறிவு செய்கிறேன். வாஹு தர்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم صل على محمد وعلى آل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم.